சிறிய பழமொழினாலும் தேவனோட பொருத்தி பார்க்கணும். அதை என்ன செய்யணும்? தேவனோட பொருத்தி பார்க்கணும். தேவன் இதை தருகிறாரா, ஆண்டவர் இதை தருகிறாரா, இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நாம தான் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கோம். நம்முடைய சிங்காசனத்தை இன்னொருத்தன் எடுத்து என்ன செய்யக்கூடாது, அவன் வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூடாது. அது அடுத்தவனை வீட்டுல வைக்காதீங்க. உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் உங்க வீட்டுக்கு வரட்டும். உங்க உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு விருந்தும் மருந்தும் 3 நாள். அதை 3 நாள் சாப்பிடுங்க. அந்த நோய் சரியாகலைன்னா அடுத்த மருந்து எடுங்க. என்னது நோய் சரியாகலைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரே டாக்டரையும் நம்ம என்ன செய்யக்கூட முடியாது, பார்த்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு வேளை அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்து திரும்ப சுகமாலைன்னா வேறொரு டாக்டர் என்ன செய்யணும், அவரிடத்துல இந்த அவருடைய ஞானத்துக்கு ஏற்றபடி தான் அவர் செய்கிறாரு. அதனால இன்னொரு டாக்டரை பார்க்கறத பற்றி தப்பு இல்லையே. விருந்து 3 நாள் உட்கார்ந்துட்டாங்க, 4வது நாள் உட்கார்ந்துருந்தா நமக்கு தானே கஷ்டம். அப்போ என்ன செய்யணும்? அக்கா நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, இந்த முருங்கைக்காய் வாங்கிக்கோ, புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் என்ன செய்வா, புறப்பட்டு போயிடுவா. இல்லை வீட்டில் நல்லா சாப்பாடு போடலையே, இன்னும் 2 நாள் இருக்கலாம்னு தான் நினைச்சோம் அப்படின்னு அங்கே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்முடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். விருந்தும் மருந்து எத்தனை நாடு தான்? 3 நாடு தான். அது அந்த உதவி செய்யறதுக்கு அதுக்கு மேல நம்மளால முடியாது. நம்மளால என்ன செய்ய முடியாது. எல்லா ஊருக்கே சாப்பாடு போடுறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது. ஏதோ கொஞ்சத்தை நம்ம என்ன செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார்? ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? உனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கிறவர் இல்லை, உனக்கு எல்லா நாளும் உன் ஜீவன் இருக்கிற காலமெல்லாம் உனக்கு சாப்பாடு கொடுக்கிறவர், உன் ஜீவன் இருக்கிற காலமெல்லாம் உனக்கு உடுக்க உடை கொடுக்கிறவர், உன் ஜீவன் இருக்கிற காலமெல்லாம் உனக்கு தங்குவதற்கு வீடை கொடுக்கிறவர். அவர் உனக்கு முன்னணியில் என்ன செய்கிறார்? வந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னோடு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே உனக்கு விரோதமாக யுத்தம் இருக்காது. நீங்க எப்போதும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக சாப்பிட்டீங்கன்னா டெய்லி வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்கணும். எந்த கட்சிக்காரனை பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இருக்கணும். ஆமா சொன்னீங்க, செய்யல, எதுக்குல இங்க வர அப்படின்னு கேட்கணும். அப்படிதானே? அதுல நமக்கு எதுக்கு? நமக்கு நம்ம அப்படி பேச வேண்டியதில்லை. தேவன் ஒருவரிடத்துல நம்ம கேட்கிறோம், நம்முடைய கவலைகளை வைக்கிறோம், நம்முடைய வியாகுலங்களை வைக்கிறோம், கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பதில் தருவோம். ஆகவே நமக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறோம். அந்த பலிபீடத்துக்கு என்ன பெயரு? யெகோவா நிசி. யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன். யெகோவா என்னது? உன்னோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுகிறவர். உனக்கு உன் பசி ஆற்றுவார், உனக்கு நன்மையை செய்வார், உனக்கு வாகனத்தை தருவார், உனக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் வசதிகளான வீட்டையும் தருவார். உனக்கு யாதொன்றிலும் குறை வைக்கவே மாட்டார். அவர் உனக்கு என்ன செய்வார்? உனக்கு பரிசாக வெற்றியை தருவார். உனக்கு பரிசாக வெற்றியை தருவார். வருமானம் இல்லையா? உனக்கு வேண்டிய வருமானத்தை தருவார். உனக்கு வேண்டிய வருமானத்தை தருவார். உனக்கு வேலை இல்லையா? உனக்கு வேண்டிய வேலையை தருவார். நீ நீதியாக பிழைப்பதற்குரிய சகல வழிகளையும் தேவன் உனக்கு காட்டுவார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி உனக்கு இருக்காது. அந்த வாழ்க்கையில என்ன இருக்காது? தோல்வி எனக்கு இல்லையேன்னு பாட்டுக்காரன் பாடுகிறான். பாடலாமா? தோல்வி எனக்கு இல்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. அல்லேலூயா. யார் உங்க கூட இருக்கும்போது வெற்றி? இயேசு உங்களோட இருக்கும்போது. உண்மையா நம்புறீங்களா? இந்த மோசேயுடைய பயணம் என்ன செஞ்சது? தேவ ஆலோசனையை கொடுக்கு. இந்த மோசேயுடைய பயணம் தேவ ஆலோசனை கொடுக்கு. உங்க சொத்தை இன்னொருத்தனுக்கு கொடுக்கக்கூடாது. உங்க சொத்தை என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தனுக்கு. உங்களுக்கு கிடைத்த வருமானம், உங்களுக்கு கிடைத்த ஊதியம், உங்களுக்கு கிடைத்த உரிமை நீங்க உங்களுக்கு என்று சொந்தமாக என்ன செய்ய வேண்டும்? பாராட்ட வேண்டும். கர்த்தர் சட்டத்தின்படி என்ன சொல்லியிருக்கிறாரோ அது உங்களுக்கு கிடைக்கும். சட்டம்ங்கிறது கல்லு, என்னது?
சட்டம்ங்கிறது கல்லு, இன்னொன்று என்னது சரீரம்ங்கிறது மண். புரியுதா உங்களுக்கு? மண்ணுலையும் நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இந்த மண்ணான